எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட்டை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கேரட் துருவதில் சீவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு இஞ்சி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அதை அரைச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இன்னொரு சின்ன குட்டி மிக்ஸி ஜாரில் 3 மிளகாய் வத்தல், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி மசாலாவோடு செஞ்சு அரைச்சி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பீட்ரூட் பியூரியோடு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது வந்து தாராளமாக ஒரு ஃபேமிலி சாப்பிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் இல்லையா, அதனால தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணிக்கு வந்து 1/4 டம்ளர் மட்டும் பத்தலை, அதனால் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு மூடி போட்டு 10 நிமிஷம் விட்டுட்டு சைடில் வந்து ஒரு வெங்காயம் 3 தக்காளி, இது வந்து 3 பூண்டு பற்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக தக்காளி கிரேவிக்கு குக்கரில் எண்ணெய், சீரகம், சோம்பு சேர்த்து வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதும் அதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மறுபடியும் வதக்கி எடுத்துட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், அது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா இதை வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். சைடில் நம்ம வந்து பீட்ரூட்டை வந்து அந்த சப்பாத்தி இருக்குது இல்லையா, சின்ன உருண்டையாக உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சாச்சு. நல்லா கொதிக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து தக்காளி கிரேவியும் அங்கே ரெடி ஆகிடுச்சுங்க. இதே போல் நம்ம இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ ஒரு ஃப்ளஃபியாக வந்ததுங்க, செம சாஃப்டாக, அவ்வளோ ஒரு வீடே வாசமாக இருந்தது. இதில் வந்து ஓமம் போட்டிருக்கிறதுனால செமிக்கிற தன்மையும் இருக்குது. குட்டி குழந்தைங்க வந்து இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து செஞ்சு கொடுங்க. அதே போல் வந்து இந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, செம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதில் வேணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா நெய் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. நல்லா நெய் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா பீட்ரூட் சப்பாத்தி வந்து நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அந்த தக்காளி கூட்டு நம்ம வச்சதும் அங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கே. இப்போ சப்பாத்தி உங்களுக்கு நான் பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு நான் பிக்கும்போதே தெரியுது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு பாக்கெட் மாதிரியும் வந்துருச்சுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. உள்ளே நம்ம எதுவும் ஃபில்லிங் கூட வச்சுக்கலாம் போல். இதில் நம்ம இந்த விதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு வந்து இந்த தக்காளி கிரேவி வேணும் அப்படின்னா இதை வந்து ஒரு பேட்டி மாதிரி மேலே வந்து குக்கும்பர்லாம் லைட்டாக வந்து சீவி வெங்காயம் வச்சு அந்த மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர் அந்த மாதிரி இதை கொஞ்சம் பெருசாக நம்ம ரெடி பண்ணி இந்த ரோல் மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து கவர் பண்ணி அப்படியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி கிரேவியே தேவைப்படாதுங்க இதுக்கு. கட்டாயம் இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்ற கமெண்ட்டை வந்து கீழே சொல்லுங்கள். இதே போல் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோலையும் பார்க்கலாங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.